மூலமாக விளங்குகின்ற மகாசக்தியின் விஸ்வரூபம். கருணை மனம் கொண்டு கலியுக நாயகி அன்னை கருமாரியானவள் வினைதீர்க்க வந்த விஸ்வரூபிணியாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஸ்வரூபமாக திருக்காட்சி தருகிறாள். இந்த பிரம்மாண்ட நாயகி விண்ணவர்களுக்கு நம் அருளாளர் திரு மதுரைமுத்து சுவாமிகளை நிமித்தமாக வைத்து அளித்த அற்புத திருக்காட்சி இதோ. நம் முற்பிறப்பின் கர்மங்களை நீக்கி இம்மையில் நம் துன்பங்களை அகற்றி மறுபிறவி வாராமல் காத்து அருளுகின்ற மகா திருவுருவமாம் அன்னையின் விஸ்வரூபக் காட்சி. இந்த திருவருட்காட்சியை கண்டவர் விண்டவர் ஆவர். அன்னையின் திருவுருவ விளக்கம். அன்னை இங்கு மகாசக்தியாக, தர்மத்தின் தேவதையாக அழகிய அற்புத திருவடியை பொற்தாமரையில் பதித்திருக்க, கற்றையெனும் சடைமுடியுடன் புரைசூடி ஆயிரம் கோடி சூரியனின் ஒளிக்கும் ஒப்பாக ஆதி தேஜோன்மய முகவதனத்தில் வலது சூரியன், இடது சந்திரன், நெற்றியில் அக்னி எனும் 3 திருக்கண்களை உடையவளாக காட்சி தருகின்றாள். அனைத்தும் தாமே என்று பொன்முறுவல் பூத்து தம் குழந்தைகளை வாவா என்று அரவணைத்து தம் அருகாமையில் அழைப்பது போல் உள்ளது. கரங்கள் 10 உடையாள். காத்தல், அருளல், ஆக்கல், அழித்தல், மறைத்தல் எனும் 5 இயக்கங்களையும் தம் 10 கரங்களினால் டமருகம், சூலம், தண்டம், பாசம், சுவடி, ஜபமாலை, கத்தி, கபாலம் எனும் இயக்கத்தின் ஆயுதங்களை தம் திருக்கரங்களால் தாங்கி இவ்வுலகத்தை இயக்குகிறாள். அபயம், வரதம் என்னும் 2 கரங்களால் அனைத்தையும் அழித்து அருளக்கூடியவனும் உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடியவருமாகிய மகாலட்சுமி, மகாவிஷ்ணு எனும் தத்துவங்களாகவும் அன்னை விளங்குகின்றாள். ஆதலால் பஞ்சசக்தியாகவும் சப்த மாதர்களாகவும் அஷ்ட நவ தசமகா சக்திகளாகவும் விளங்குகிறாள். 16 சோடாதி சக்தியாகவும் 6க்கு 6 என 36 தத்துவமாகவும் 43 முக்கோணங்களால் விளங்கும் சக்திகளுக்கும் ஆதார பிந்துவாகவும் மகா பிரம்மத்தின் சக்தியே நம் அன்னை கரிமாரி ஆவாள். அத்தாயின் பேரருள் பெற்று பெருமிதம் கொள்வோம். இவ்வருள் திருக்காட்சியை நமக்களித்த அன்னையின் புதல்வன் சுவாமிகள் திருவடிகளை வணங்கி அருள்வாழ்வு பெறுவோம். 51 அக்ஷரவாளியாகவும் 51 சக்தி பீடங்களில் விழுந்த அவயவங்கள் யாவும் ஒன்றிணைக்கப் பெற்று அதனால் இக்கலியுகத்தில் நம் கர்ம வினைகளை நீக்கி நம்மை கடைத்தேற்ற வந்த கலியுக தெய்வம் கரிமாரி தாயையும் அவள் கருணை திருவுருவான நம் அருளாளர் திரு புண்ணியகோட்டி மதுரை முத்து சுவாமிகளையும் இனியும் தாமதிக்காமல் என்னே யாம் பெற்ற பேறு என உணர்ந்து முழுவதுமாக சரணடைவோம்.